திரு அருணன், எப்படி பாக்குறீங்க? யார் உரிமையை விட்டு கொடுத்தா, யார் உரிமையை கட்டி காத்தா? எடப்பாடியாருடைய எதிர்வினையை படிச்சேன் எக்ஸ் தளத்துல. நீங்க கூட கேட்டீங்க, முதலமைச்சர் அப்படி பேசினாரு, அதற்கான எதிர்வினை நண்பர்களும் சொன்னாங்க. இது ஆக்ஷன் அல்ல, இது ரியாக்ஷன் தான் என்று. ஆமா. ஆனா எனக்கு என்ன படிச்சுன்னா, அதுல ஒரு நியாயப்படுத்துறாரு அவருடைய விமர்சனத்துக்கு பதில்னு. நாங்க ஒருபோதும் அடங்கி போகல, உரிமைகளை விட்டு கொடுக்கல என்று ஒரு முக்கியமான பத்தி அதுல இருக்கு. ஆனால் இதே எடப்பாடியார் தான் இடையில ஒரு பேட்டியோ அல்லது பேச்சிலேயோ இந்த ஒரு இக்கட்டான சில கட்டங்கள் இருந்துச்சு, கூட்டணி தர்மங்கள் விவகாரம் இருந்துச்சு, சில நிர்பந்தங்கள் இருந்துச்சு, ஆகவே சிலவற்றை நாங்க ஆதரிக்க வேண்டி வந்துச்சு என்று இதே எடப்பாடியார் தமிழ்நாட்டு மக்கள் முன்பு சொல்லியிருக்காரு. அப்ப அதெல்லாம் என்னன்னு நான் நிர்ணயப்படுத்தவா? ஒண்ணுமில்ல, குடியுரிமை திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரிக்காமல் இருந்திருந்தால் அது சட்டமாகவே ஆகியிருக்காது. எல்லா புள்ளிவர கணக்கு எல்லா இதுலயும் இருக்குது. எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம், ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தையே காலி பண்ணுது. 370வது சரத்தை நீக்கினது மட்டும் இல்ல, மாநிலமே இல்ல காலி. இன்னைக்கு உடைச்சு 2 யூனியன் பிரதேசமாக்கியாச்சு. இதெல்லாம் இவர் மோடி அரசு ஆதரிச்சுட்டு இருந்து அது 2019 தான். டெல்லி நிர்வாகம் அதனுடைய அதிகாரத்தை பறிக்காத மோடி அதையும் ஆதரிச்சாரு. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா பெயரால எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, தானும் திராவிட கட்சி தானே, அதனாலதான் அந்த பேர்லயே அப்படி. ஆனால் அவற்றுக்கெல்லாம் அடிப்படையான அந்த மாநில உரிமை, மாநில சுயாட்சி என்பதற்கு அதற்கு காவு கொடுக்கிற மாதிரி இவ்வளவு காரியங்களும் பண்ணாரு அந்த 4 ஆண்டு காலத்துல. அதை பத்தி எல்லாம் அவர் பேச மாட்டேங்கிறாரு. ஆனா ஏற்கனவே ஒரு இடத்துல பேசினாரு. அது சில விஷயங்களை நாங்க போராடி இருக்கோம்னு சொல்றாரு, நான் அதெல்லாம் மறுக்கல. அதுல கூட நான் அவருக்கு சொல்லுவேன், 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க கூட குறிப்பிட்டீங்க. அவரு ஒரு சட்டத்தை அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு நிறைவேற்றி போகுது, ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். ஆளுநர் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டத்தை நடத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சு. இப்ப பாருங்க, நாங்கெல்லாம் அப்ப எதிர்கட்சியா இருக்கோம், அதிமுக அணியில இல்ல, அதுவும் திமுக சொல்ல வேண்டியதே இல்ல. ஆனா அதிமுக அரசுக்காக, எடப்பாடியார் அரசுக்காக இந்த சட்டமன்றம் நிறைவேற்றிய அந்த 7.5% என்கிற அந்த உரிமை பிரச்சனையில இந்த ஆளுநர் கையெழுத்து போடாமல் இருப்பதா என்று பெரிய விவகாரம். நம்முடைய வற்புறுத்தல் பிறகு ஒரு நிர்வாக உத்தரவும் போட்டான்னு எனக்கு அது பிறகுதான் ஆளுநர் கையெழுத்து போட்டார். ஆகவே அதெல்லாம் அவர் செஞ்சார், நான் அதெல்லாம் மறுக்கல. அதற்கு எதிர்கட்சிகள் உறுதுணையா இருந்தோம். அப்படி இப்ப இருக்காருங்க. இருமொழி கொள்கையில ஸ்டாண்ட மாத்திக்கிட்டாங்களா, தொகுதி மறுவரையறையில ஸ்டாண்ட மாத்திக்கிட்டாங்களா? ஸ்டாண்ட் அப்படிதான் இருக்கு, பட் கூட நிக்கல. உடனே அவங்க பாஜகவினுடைய அடிவருடிகள் இல்ல வலதுசாரி அஜெண்டாவை இங்க பரப்புறதுக்கு அதிமுக இல்லன்னு பாஜக அச்சப்படுகிறது அப்படின்னு திரு ஸ்டாலினோ திமுகவோ நீங்களோ பேசுவது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? இல்லங்க, இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நான் இது வரைக்கும் பயன்படுத்தல. ஏத்தாது இல்ல, நான் திரு ஸ்டாலின் சொல்லிட்டு தான் உங்களை சொல்றேன். நீங்களும் அல்ல, நீங்களும் சொன்னதுனால சொல்ல வரேன். நான் மிக கவனமாக பாயிண்டடா சொல்றேன். நீங்க நாங்க எந்த வகையில வளைந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிருக்கீங்க. அப்ப வளைந்து கொடுத்ததுக்கு நான் ஆதாரம் கொடுக்கிறேன். 2வது, உதய மின் திட்டத்துல அதிமுக தானே, அது யாருன்னு ஆள் வேணா மாறி இருக்கலாம். அதிமுக ஆட்சியில தானே அதுல கையெழுத்து போட்டீங்க. இன்னும் இப்படி சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்தீங்களா இல்லையா? அதுக்குதான் நான் ஒட்டுமொத்தமா சொன்னேன், எடப்பாடியாரே ஒப்புக்கொண்டாரு என்று. அது இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, இப்ப நீங்க சொல்றீங்க, ஆமா, எனக்கு நானே பதிவு கூட போட்டிருக்கேன், பேசவும் செஞ்சிருக்கேன். இந்த தொகுதி மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டத்துல பிரதான எதிர்கட்சி ஆகிய அதிமுக பங்கு கொண்டது நல்ல விஷயம், நான் எழுதியிருக்கேன். இன்னும் கூட நான் குறிப்பிட்டிருக்கேன், பாஜக கூட்டணியில உள்ள பாமகவும் பங்கு கொண்டது இன்னும் அதை விட நல்ல விஷயம். அது அன்புமணி ராமதாசுடைய பேட்டியவே நான் சுட்டி காண்பிச்சு அருமைன்னு சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அதை பங்கு கொண்டு எல்லாத்துக்கும் நல்ல ஆலோசனை எல்லாம் வேற சொன்னார் ஜெயக்குமார், அதையும் கூட குறிப்பிட்டேன். இப்ப நமக்கு இருக்கு பாருங்க, 543ல 39ங்கிறது 7.18%. அது குறையக்கூடாதியா, என்ன வேணாலும் பண்ணிக்க. இந்த பாயிண்ட் அவர் எடுத்து கொடுக்கிறாரு, முதலமைச்சர் உடனே ஏற்றுக்கொண்டு அந்த தீர்மானத்தில் அதை சேர்க்கிறார். இதையெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன், பாராட்டு. ஆனா இதே ஜெயக்குமார் வெளியில எனக்கு ஒரே ஆச்சரியம், எடுப்புல என்ன பேசுறாருன்னா, ஆமாங்க உள்ள ஆதரிச்சவங்க, ஆனா பாருங்க இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவசியமே இல்லைன்னு பேசுறாரு.
இப்ப என்ன பண்ணிருச்சு ஒன்றிய அரசுன்னு பேசினாரா இல்லையா தமிழ் நீங்க தம்பி நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க. சரி, அதே ஜெயக்குமார் இன்னொன்னு சொல்றாருல, இவங்க சொல்லக்கூடிய கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இருக்கு, ஆனா அதை திமுக செய்வதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா மாநில உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தது இவங்க தான். கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்கு போனதற்கு பிறகு இவங்க என்ன போராட்டம் பண்ணாங்க, தமிழுக்காக என்ன போராட்டம் பண்ணாங்க, மாநில உரிமை கச்சத்தீவோ நீட்டோ அதுக்கு இவங்க என்ன போராட்டம் பண்ணுனாங்க. அப்ப எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் வேணும்னு மத்திய அரசை எதிர்த்து கேட்கிறாங்க, ஆனா கூட்டணியில இருக்கும் போது அதுக்கு என்ன இவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. இது லாஜிக்கான கேள்வியா இல்லையா? ஏங்க நான் அந்த காலத்தெல்லாம் தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தவங்க. அந்த கூட்டணியில இருக்கும் பொழுதும் கலைஞர் பேசியிருக்காரு. கட்சியுடைய ஒவ்வொரு கூட்டத்திலையும் முக்கியமான பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள்ல பூரா தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. இந்த கல்வியை ஒத்திசை பட்டியலுக்கு அனுப்புனதை எதிர்த்து, கச்சத்தீவை பதிவு கொடுத்ததுக்கு எடுத்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு கூட்டணியில ஒரு கட்சி, ஒரு சிறிய அளவிலான பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு கட்சி, அவங்க ஒரு ரொம்ப பெரிய அழுத்தம் கொடுத்தா உடனே அது நடந்துருமா? நான் உங்களுக்கு ஒன்றை சொல்றேன். இடதுசாரிகளாகிய நாங்க மன்மோகன் சிங் அரசை வெளியிலிருந்து ஆதரிச்சு 2004 இருந்து 2008 வரைக்கும், சரிதானா? அதுல சில காரியங்களை எங்களால செய்ய முடிச்சது. குறிப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டம் உட்பட, அதே போல ஆர்டிஐ சட்டம் உட்பட வேறு சில விஷயங்களை நாங்க சொன்னோம், செய்யவே முடியாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது ஓரளவு நெருக்க கொடுக்கலாம், நெருக்கடியை கொடுக்கலாம். அதுக்கு மேல போனா இன்னொரு சக்தி உள்ளவருக்கு. உதாரணமாக எமர்ஜென்சி காலத்துல கல்வி அந்த பக்கம் போச்சு. ஜனதா கட்சி ஒரு முக்கியமான பாயிண்ட கவனிக்கிறது இல்ல. ஜனதா கட்சிக்குள்ள நாங்க வெளியில இருந்து அந்த ஆட்சி ஆதரிச்சு 1977 79 வரைக்கும். அப்ப நாங்க சொல்றோம், ஐயா திமுக உள்ளுக்கு ஆட்சியில இருந்துச்சு, நாங்க வெளியில இருந்து சொல்றோம், அவங்க கல்வியை படிச்சாங்க, வனத்தை படிச்சாங்க, அதையெல்லாம் மீண்டும் மாநில பட்டியல் கொண்டு வா. செய்யல மொரார்ஜி தேசாய் அரசு. ஏன் தெரியுமா? முக்கியமான காரணம் எங்களுக்கு கிடைச்ச தகவல், அது உள்ளுக்கு ஜனசங்கம் இருந்துச்சு. இன்றைய பாஜக அவங்க ஒப்புக்கொள்ளவே இல்லை. அது இந்தியா காட்சி செஞ்ச வேறு சில திருத்தங்களை பழையபடி கரெக்ட் பண்ணாங்களே இல்லையா? இதை பத்தி அவங்க அருமையா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இப்ப ஆட்சிக்கு 11 வருஷம் ஆச்சு. அவசர நிலை ஆட்சியை நாங்கள் எதிர்த்தோம் சொல்லிட்டு, அதனால நடந்த இந்த கோளாறு இருக்கே கல்வி, அதை முழுசா பயன்படுத்த யாருன்னா பாஜக. அந்த பாஜகவை நோக்கி இந்த 2 நண்பரும் அதிகமா ஒண்ணும் பேசல. பரவாயில்ல, எடப்பாடியாரு சில விஷயங்கள் என்ன அறிக்கை விட்டான்னு வாய்ச்சாரு. நானும் அந்த அறிக்கையில பார்த்தா சரிதான், அதே போலதான் இருந்துச்சு. ஆனா பிரதானமாக நம்முடைய தாக்குதல் மாநில உரிமை விஷயத்துல பாஜக ஆட்சி பற்றி, மோடி ஆட்சி பற்றி எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இங்க நண்பர்கள் பேச மாட்டேங்கிறாங்களே, அப்பதான் நமக்கு கவலை ஆகுது. இப்ப தம்பி நீங்க நல்லா ஒரு கேள்வி கேட்டீங்க. அவரு பேசுறாரு, இவர் ஒரு பதில் கொடுப்பாரு, அந்த துணியிலாம் இப்படி எல்லாம் வரும். நான் அதெல்லாம் கூட அது நீங்களே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க. அது நம்ம நண்பர் தான் சொன்னாரு, பத்திரிகையாளரும். அதெல்லாம் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சில வார்த்தைகள் எல்லாருமே அவாய்ட் பண்ண நான் ஒப்புக்கொள்றேன். அது கடைசி எப்படி கிண்டலாம் முடிக்கிறாரு பாருங்க. நேருக்கு நேரம் நம்ம பேச தயாரா, நீங்கள் எத்தனை துண்டு சீட்டுகள் கொண்டு வந்தாலும் சரி, நிச்சயா துடிச்சிட்டாங்க முக்கியம், ஆயிட்டு முக்கியம். ஒரு எதிர்கட்சி தலைவர் பேர்ல அப்படி ஒரு இது வருது. நான் இதை கேட்கிறேன், நீங்க அடிப்படையான விஷயம் இந்த காரியங்களுக்கு பூரா பாஜக தான். ஒரு வாக்கியம் இருக்காங்க, மோடி அரசு தான் இந்த தொகுதி விவகாரத்துக்கு சரி, மும்மொழி திட்டத்துக்கும் சரி, நிதி மறுப்புக்கும் சரி, இவ்வளவுக்கும். அதே போல கல்வியை மீண்டும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, இவ்வளவுக்கும். அதை எதிர்த்து நாங்க அறிக்கை விடுறோம். இப்படி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க எங்களை விமர்சிச்சு இப்ப பேசுறீங்க முதலமைச்சர்னு கேட்டா அது ஒரு நியாயம். அப்ப இதுவும் உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. எதிர்மனையில ஒரு வார்த்தை மோடி அரசு பற்றி சொல்லுங்க, ஒரு வார்த்தை பாஜக விமர்சிக்கிறாங்க. நமக்கு என்ன சந்தேகம் வருது? 6 மாதம் கழித்து தான் கூட்டணி முடிவு பண்ணுவாங்கிறார். நேற்று வரைக்கும் என்ன பேசினாரு? சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று நாடாளுமன்ற தேர்தலின் போதே சொன்னவர் இப்ப எப்படி பேசுறாரு? இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்துருக்கீங்க அப்படின்னா இவரை பத்தி சந்தேகம் வருமா வராதா? அப்ப அதை பத்தி எல்லாம் நாங்க பேசக்கூடாதுன்னா இப்ப என்ன பண்றது? இல்ல 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 இது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆக பாவ கணக்க யூபிஎஸ் கணக்குல எழுதாதீங்கப்பா, எங்க அம்மா ஜெயலலிதா பேர்ல எழுதி கேட்டது அருமை இல்ல. சரி சரி இல்ல இல்ல எனக்கு நேரம் இல்ல, எனக்கு நேரம் இல்ல. இருங்க இருங்க அருணன் பேசுங்க.
பாருங்க, அவங்க பேசுறத பொறுமையா கேட்க, நீங்க சொல்றதுக்காக நான் திருப்பி சொல்றேன். எவ்வளவு சூப்பரான விஷயம் சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு எல்லாம் தெரியாதுங்க. இவங்கதான் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகுதான் உதயமின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு தான் பூராமே பத்திரிகை செய்தி இதெல்லாம். கலைஞர் ஒண்ணு சொன்னார், ஜெயலலிதா அம்மாவே துரோகம் பண்ணிச்சியா தமிழ்நாட்டு உரிமைக்காக என்று ஒப்புக்கொண்டதற்கு இந்த ஒரு முக்கியமான செய்தியை சொன்னதுக்கு நன்றி. தங்கமணி சொன்னாரு, அதே மாதிரிதான் நீங்க உடனே துரோகம் துரோகம் சொல்லாதீங்க. ஜெயலலிதா எந்த காலத்திலும் துரோகம் பண்ணது கிடையாது. உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டது துரோகம் தானே. அதுதான் துரோகம். செய்திக்கு வழிவிடணும். இல்ல இல்ல இல்ல, இங்க பாருங்க, நீங்க டிபேட் மாத்தி மாத்தி போனா நான் நேரம் கொடுக்க முடியாது. நான் கண்டிப்பா சொல்லுவேன், உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட ஜெயலலிதாவே தயாராக இருந்தார் என்றால் ஜெயலலிதாவே துரோகம் செய்ய தயாராக இருந்தார் என்று பொருள் ஒண்ணு. இப்ப ரெண்டாவது அம்சம் வந்து நாங்க எங்களுக்கெல்லாம் போராடணும் அப்படிலாம் சொல்ல ஒண்ணு சொல்லுவேன். நீட் விவகாரத்தை பொறுத்த வரையில மோடி அரசு முடக்கி வச்சிருந்துச்சு 1.5 வருஷம். அதையே வெளியே சொல்லாம மோடி அரசு இந்த விஷயத்துல காப்பாற்றினது சாட்சாத் எடப்பாடி அரசு என்பதை தயவு செய்து மனசாட்சி உள்ளவங்க எல்லாம் ஒத்துக்கொள்ளணும். இப்ப 7% கொண்டு வந்தா நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா 1.5 ஆண்டு காலம் அதை பத்தியே பேசாம இருந்து முடக்கி போட்டு மோடி அரசை காப்பாற்றினது இவர் தான் என்கிற உண்மையும் அவங்க சேர்த்து சொல்லணும். ஒரு 10 மாத காலம் இருக்கு. நான் சொல்றேன், எங்களுக்கு சில குறைகள் இருக்கு, நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது திமுக அரசு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள்ல எல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படல. எங்களுடைய மாநில செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு. மிக முக்கியமான சிலவை இன்னும் நிறைவேற்றப்படல. அதை நிறைவேற்ற நாங்க வற்புறுத்துவோம். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு அதுக்காக எதிர்க்கலாம் எப்படி போராடணும் என்பது தெரியும். நான் கேட்கிறேன், நாங்க வந்து திமுக அணியில இருக்கோம். ஆகவே அந்த அளவுக்கு தோழமை பூர்வத்தா நாங்க நெருக்கடி கொடுப்போம். நீங்க தான் பாஜகவோட கூட்டணியில இன்றைய வேலையில இல்ல 6 மாதம் கழிச்சு என்ன ஆகுது இப்பள்ள கூட போகல. நீங்க ஏதோ ஒரு போராட்டம் பண்ணக்கூடாது இந்த மோடி அரசுடைய கல்விக் கொள்கையை எதிர்த்து? நீங்க ஏங்க மும்மொழி திட்டத்தை திணிக்கிறத எடுத்து ஒரு போராட்டம் பண்ணக்கூடாது? ஏங்க அதை சொல்லி வந்து 2152 கோடி ரூபாயை முடக்கி வச்சிருக்க ஆடவமா பேசுற இந்த அதர்மேந்திர பிரதான ஏற்று ஏங்க எடப்பாடி போராடக்கூடாது? ஏங்க நீங்க தமிழரசு கூட்டத்தில் ஒப்புக்கொண்டிருக்கீங்கல்ல, இந்த தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, ஆகவே வருமுன் காப்போம் என்று இப்பொழுதே ஏன் எடப்பாடியா போராடக்கூடாது? நன்றி நன்றி. போராட்டங்கிற வார்த்தையே இல்ல. அப்படி செஞ்சாங்க அவரு மாநில அரசு பேசுறாரு பண்றாரே ஒழிய மோடி அரசு சொல்றது கூட இன்னும் துணிச்சல் வல்ல மோடி. நன்றி.